ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், அறிவாலயத்துல இப்போ அனல் பறக்குது. 2026 எலெக்ஷனுக்கு டிஎம்கே இப்பவே களமிறங்கிடுச்சு. கடந்த முறை கொடுத்ததை விட இப்போ கம்மியா தான் தருவோன்னு ஒரு மெகா குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது இப்போ கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்டா மாறிடுச்சு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக டிஎம்கே தனது கூட்டணி கட்சிகளுடன் சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தையை அண்ணா அறிவாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. 2. இந்த முறை டிஎம்கே சுமார் 170 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலேயே நேரடியாக போட்டியிட பிளான் பண்ணிருக்காங்க. இதனால கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு குறைய போகுது. 3. காங்கிரசுக்கு வெறும் 20 முதல் 25 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்றும் 39 சீட் கேட்ட அவங்க கோரிக்கையை டிஎம்கே நிராகரித்ததாகவும் தகவல். 4. பிரேமலதா விஜயகாந்தின் டிஎம்டிகே மற்றும் கமலஹாசனின் எம்என்எம் உள்ளே வந்திருப்பதால பழைய கூட்டணி கட்சிகள் தியாகம் செய்யணும்னு டிஎம்கே செம பிரஷர் கொடுக்குது பாஸ். 5. சிறிய கட்சிகள் பலவற்றை தங்களது உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்குமாறு டிஎம்கே வற்புறுத்துவது கூட்டணி கட்சிகள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6. நாங்க சொல்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டா கூட்டணியில இருங்க, இல்லைனா வேற முடிவுகளை எடுத்துக்கோங்கன்னு டிஎம்கே நிர்வாகிகள் ஹார்ட் கோர் நெகோசியேஷன் பண்றாங்களாம். 7. முக்குலத்தோர் வாக்குகளை கவர சசிகலா போடும் பிளான் ஒரு பக்கம் இருக்க, டிஎம்கே தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க கான்சாலிடேஷன் வேலையில இறங்கிட்டாங்க. பாஸ், இந்த சீட்டுக்காக டிஎம்கே காலடியில கிடக்கிற கூட்டணி கட்சிகளை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கொள்கை கோட்பாடுன்னு பேசுறவங்கெல்லாம் இப்போ ஒரு 5 சீட்டுக்காக டிஎம்கே முன்னாடி கியூல நிக்கிறாங்க. இவங்க கிட்ட என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு? டிஎம்கே போடுற பிச்சைக்கே இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு அதிருப்தி வாக்காகர் விசிகா மதிமுகன்னுலாம் பெரிய வாய் பேசுவாங்க. ஆனா கடைசியில டிஎம்கே கரார் காட்டுன உடனே வேற வழி இல்லாம அடங்கி போறாங்க. இது கூட்டணி இல்ல, இது மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப். சமூக வலைதள கமெண்ட். கண்ணா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம்னு சொல்ற மாதிரி இருக்கு காங்கிரஸோட 45 சீட்டு கனவு. டிஎம்கே கைய குறைக்குமா இல்ல கூட்டணி கை கொடுக்குமா? 2026ல மக்கள் ஒரு பெரிய விசில் போட தயாரா இருக்காங்க பாரு. டிஎம்கே இஸ் டிரைவிங் த கார் அண்ட் த allies ஆர் ஜஸ்ட் passengers. சீட் பெல்ட் போடலைன்னா வெளியே இறக்கி விட்டுருவாங்க போல பாஸ். டிஎம்கே 170 தொகுதிகள்ல நிக்கிறது சரியா? கூட்டணி கட்சிகளுக்கு டிஎம்கே இழைக்கும் அநீதியா இது? கமெண்ட் பண்ணுங்க. அறிவாலயத்தின் அடுத்தடுத்த மூவ்ஸ் மற்றும் அதிரடி அரசியல் செய்திகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Angel Aruna signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.